எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஒரு 12 ஸ்கீம் கிட்ட இருக்கும். இப்போது புதிய அரசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாமுக்கு கம்பல்சரி இந்த ஸ்கீம்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது ஃபுல்லாகவே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காலை உணவு திட்டம். ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2022 லான்ச் பண்ணது. செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து பெயரை மாற்றம் செய்கிறாங்க. யாருடைய பெயர் சூட்டப்படுது அப்படின்னா காமராஜருடைய பெயரானது இந்த ஸ்கீமுக்கு சூட்டப்படுது. ஸோ பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இனிஷியலாக காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் செயல்படுத்தியிருப்பாங்க. இப்போ இதை 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து 37,447 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ இதை 6 to 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதுக்காக கூடுதலாக 600 கோடி அப்படிங்கிறது செலவிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய இந்த திட்டத்தை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வர செப்டம்பர் 17ஆம் தேதி. 17ஆம் தேதிங்கிறது பெரியாருடைய பிறந்த நாள். ஸோ பெரியாருடைய பிறந்த நாளில் விரிவாக்க திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு காமராஜருடைய பெயரானது சூட்டப்படுது. சத்தான காலை உணவு வழங்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதன் மூலமாக ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறாங்க. பள்ளி வருகையானது மேம்படுது. காலையிலே அவங்க சாப்பிட்டதுனால அவங்க ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸை வந்து கவனித்து படிக்க முடியுது. ஸோ கற்றல் திறன்கிறது இதனால அதிகரிக்குது. இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கங்கள். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மே 1லேருந்து போன வருஷம் மே 1லேருந்து இந்த வருஷம் February 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ கூட்டுறவு வங்கிகளில் வந்து கடன் பெற்றிருக்காங்க விவசாயத்துக்காக அப்படின்னா 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் பெற்ற எல்லா விவசாயிகளுக்கும் அந்த கடன்லேருந்து முழுமையான தள்ளுபடி அப்படிங்கிறது வழங்குறாங்க. 75,000க்கும் மேலே கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து பர்டிகுலரா சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விவசாயிகளுக்குமே இந்த கடன் தள்ளுபடியானது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பயனாளிகள் சிறு குறு பெரு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி எல்லா பிரிவுகளை சேர்ந்தவங்களும் இந்த பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்துல அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்கீம், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம், இப்போ மாமா சீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தமிழகத்துல ஒரு பாரம்பரிய வழக்கமாக மாமன் சீர் வழங்குறது இருக்கு. ஸோ அதுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலையும் குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா அரசு மருத்துவமனைகள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாகவும் இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 15ங்கிறது அண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ அப்போதான் இப்போ செப்டம்பர் 15 லான்ச் பண்றாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த வருஷம் February மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் தான் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்பட இருக்கு. நோக்கம் என்ன, தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான ஒரு முறை தான் தாய்மாமன் சீர். ஸோ அதை வந்து அரசு ரீதியாக போற்றும் வகையிலையும் பிறக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையிலையும் 1 கிராம் தங்க மோதிரமானது கொடுக்குறாங்க. இதுக்காக 755.83 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம், அப்புறம் காமராஜர் பெயரானது மாற்றுறாங்க காலை உணவு திட்டத்துக்கு. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அம்மா மினி கிளினிக் திட்டம். அம்மா மினி கிளினிக் திட்டம்ங்கிறது இப்போ புதுசாக லான்ச் பண்ணல, இது 2020ஆம் ஆண்டே தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இப்போ இந்த ஸ்கீம் வந்து அதுக்கு அடுத்த அரசு வந்தோடனே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ தாவைக்கா அரசு வந்தோடனே மறுபடியும் இது மீண்டும் செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கீமை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாலை நேரத்தில் மருத்துவ ஆலோசனைகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க.
ஸோ எல்லாருக்குமே வந்து மருத்துவ சேவைகள் போய் சேரணும், எளிதில் அதுவும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறதா. மறுபடியும் இதை தொடருவதாக டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இது 2020ஆம் ஆண்டுலேருந்தே செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு இப்போ கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திட்டம். ஸோ இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெச்பிவி தடுப்பூசி வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கருப்பை வாய் தடுப்பூசி திட்டம்ங்கிறது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு 4 மாவட்டங்களில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி. இந்த 4 இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக இந்த ஸ்கீம் ஆனது தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹெச்பிவிங்கிற ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால ஏற்படுது. கருப்பை வாய் புற்றுநோயிலேருந்து வளரிலும் சிறுமிகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 2 தவணையாக இந்த தடுப்பூசியானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 38 கோடிங்கிறது ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு. 9லேருந்து 14 வயதுடைய சிறுமிகள் இந்த ஸ்கீமில் பயன்பெறுவாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்கும் திட்டம். அது வந்து பிப்ரவரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, 28ஆம் தேதி. நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி 27ஆம் தேதி இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மத்திய அரசு திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 6 லட்சம் தடுப்பூசியையும் வழங்கியிருக்காங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமில் 1000 ரூபாய் வந்து மகளிருக்கு வழங்குறாங்க. குடும்ப தலைவிகளுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மந்த்லி 1000 ரூபி. இது வந்து செப்டம்பர் 15, 2023 அதுவும் அண்ணாவுடைய பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபியூச்சரில் கூடிய விரைவில் 2500 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க. இப்போ 1000 ரூபி வந்து செலுத்திட்டு வராங்க வங்கி கணக்குல, அந்த குடும்ப தலைவிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்குல. இதே மாதிரி சிமிலரா புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு. புதுமை பெண் திட்டம்ங்கிறது 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம்ல 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு உயர்கல்வியில போய் ஜாயின் பண்றாங்க, காலேஜ்ல ஜாயின் பண்றாங்கன்னா அந்த மாணவிகளுக்கு மந்த்லி 1000 கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியமாக படிச்சுட்டு அடுத்து போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஆகஸ்ட்ல 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போனா ஜூன் 9ஆம் தேதி இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இப்போது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் மட்டும் அடங்கிய ஒரு சிறப்பு அதிரடிப்படையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அதிரடிப்படையோட பேர் தான் சிங்கப்பெண். ஸோ இதோடைய ஐஜியாக கூட பார்த்தீங்கன்னா பவானீஸ்வரி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான யூனிஃபார்ம், ரோந்து வாகனங்கள்லாம் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம்ங்கிறது என்னன்னா, இப்போ முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு போய் வழங்கணும். ஏன்னா டைரக்டா அவங்க ரேஷன் கடைகளுக்கு வர்றதுங்கிறது சிரமமா இருக்குங்கிறனால அவங்களுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை விநியோகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாய்மானவர் திட்டம்ங்கிறது ஆகஸ்ட் 12ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 80 வயதுக்கு மேற்பட்டவங்க ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஸ்கீமில் பயன்பெற்று வராங்க. இப்போது 60 வயது வரை உள்ளவங்களுக்கும் இந்த ஸ்கீமானது விரிவுபடுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, இந்த தாய்மானவர் வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டத்துக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது கைம்பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து 60 வயது வரை உள்ள மூத்த குடிமக்கள், அடுத்து கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், நீண்ட நாள் நோயாளிகளாக இருக்காங்க, இயலாமை உள்ளவங்களா இருக்காங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும். இப்போது 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் கைம்பெண்களுக்கும் இனிமே விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஆகஸ்ட் 12. நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே போய்
மருத்துவ சேவைகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஸோ அவங்களுடைய பயனாளிகளோட வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரத்த அழுத்தம், அதே மாதிரி சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. தொற்றா நோய்கள், மற்றவங்களுக்கு பரவாத நோய்கள் தான் தொற்றா நோய்கள் சொல்லுவோம். அந்த தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக பாதிப்புன்னு இந்த மாதிரி தொற்றாய் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா தொடர் சிகிச்சைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீம்ல இப்போ 2.75 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு கூட ஐக்கிய நாடுகள் சபை வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, இன்டர்நேஷனல் அவார்டு. ஐநாவுடைய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த ஸ்கீம் வந்து இப்போ புதுசா லான்ச் பண்ணாங்கன்னு கிடையாது. இது 1992ஆம் ஆண்டுலேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள பழைய ஸ்கீம் தான். இப்போ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு அப்படின்னா, அந்த பெண் குழந்தையோட பேர்ல 50,000 ரூபாய்க்கு வைப்பு தொகையானது செலுத்தப்படும். அவங்க 18 வயசை நிறைவடையும் போது அந்த வட்டியோட அவங்களுக்கு அந்த பணமானது கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்கீம். ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000 ரூபாய். 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு தலா 25,000. ஒரு பெண் குழந்தைக்கு 25,000, 2வது பெண் குழந்தைக்கு 25,000 சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. 18 வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து ஃபைனல் அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதுல முக்கியமான தகுதி என்னன்னா, அவங்க வீட்டில் ஆண் வாரிசு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு பெண் இல்லைன்னா 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்கீம் கீழே பயன்பெற முடியும். நெக்ஸ்ட், நீர் எழில் திட்டம். இப்போ ஜூலை 22 லான்ச் பண்ண ஒரு நியூ ஸ்கீம் தான் நீர் எழில் திட்டம். இப்போ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கழிவு நீர்கள் இருக்கு இல்லையா, கழிவு நீரை சுத்திகரித்து அதை மறுபயன்பாடு செய்யணும். இதன் மூலமாக நீர் வளத்தை பாதுகாக்கணும். அதாவது வாட்டர் வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறதை தடுத்து மறுசுழற்சி செஞ்சு அதை நம்ம பிளான்ஸ் வளர்க்குறது, தோட்டம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனியார் நிதியுதவியோட இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் மூலமாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா சுமார் 25,000 லிட்டர் கழிவு நீரானது பாதுகாப்பாக சுத்திகரித்து தோட்ட பராமரிப்பு இல்லைனா நிலத்தடி நீரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ முதல் கட்டமாக ஒரு 5 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நீர்வளம் பாதுகாக்கப்படுது, நீரை வந்து மறுபயன்பாடு செய்கிறாங்க. இதன் மூலமாக பசுமை சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மேம்படுது. இதான் நீர் எழில் திட்டம் ஜூலை 22 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் தமிழ்நாடு, அதாவது நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நான் முதல்வன் திட்டம்ங்கிறது 2022 மார்ச் 1 லான்ச் பண்ணதான் நான் முதல்வன் திட்டம். இப்போ இந்த ஸ்கீமோட நேமை திறன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரிதான் விடியல் பயணம் ஸ்கீம் இருக்கும். விடியல் பயணம் திட்டத்தோட பேரை வந்து மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. விடியல் பயணம் திட்டம்ங்கிறது 2021 மே மந்த் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் விடியல் பயணம் திட்டம். இப்போ இதோட பேரை மகளிர் பயணம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இலவசமாக பெண்கள் பயணிப்பதற்காக தொடங்கப்பட்டதான் விடியல் பயணம். இப்போ நேம் வந்து மகளிர் பயணம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ நான் முதல்வன் திட்டமானது திறன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இதை செயல்படுத்துது. இந்த ஸ்கீம் வந்து அந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், பள்ளி படிப்பை முடிச்ச மாணவர்கள், காலேஜ் முடிச்ச மாணவர்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு திறன் பயிற்சி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பை பெறுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த ஸ்கீம். யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்குமே வந்து ஊக்கத்தொகை வழங்குற வகையில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகுறாங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க உதவித்தொகை கொடுக்குறாங்க, மெயின்ஸுக்கு கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு தயாராகிறதுக்கும் கொடுக்குறாங்க, திறன் பயிற்சியும் வழங்குறாங்க இந்த ஸ்கீம் கீழே. இப்போ இதோட பேரை வந்து மாற்றினதுனால தான் இதை பார்க்குறோம். இப்போ நான் முதல்வன் திட்டம் திறன் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ஆதி திராவிட துறைன்னு இருக்கும் இல்லையா, அந்த துறையோட நேமை வந்து எப்படி மாற்றிருக்காங்க, என்னவா மாற்றிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இதோட தமிழ்நாடு ஸ்கீம் வீடியோ வந்து நிறைவடையுது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டாப்பிக்கில் வீடியோ போகணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.